அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சுகுமார் விஜயகுமார். லாஸ்ட் வீக் போல வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடா செக்யூரிட்டிஸ் வந்து ரொம்ப வர்ஸ்டா வந்து பேஷண்டோட அட்டெண்டர்ஸையும் விசிட்டர்ஸையும் ட்ரீட் பண்றாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்ஸ்டா யூடியூப் ரெண்டுலயுமே போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ் மாதிரி. அதுல வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டால ரொம்ப வைரல் ஆயிடுச்சு, நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அந்த செக்யூரிட்டி ரிலேட்டடா யார் மேனேஜ் பண்றாங்க அந்த கம்பெனில இருந்து எனக்கு ரீச் அவுட் பண்ணி பேசினாங்க. அண்ட் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட இன்ஸ்டா பேஜ் இருக்கும், அதுல வந்து எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. நான் அதை பின் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ மோரார்லஸ் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரிலேட்டடா நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணி போட்டேன். பட் அது மாதிரி நிறைய மக்கள் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அதுல போட்டுட்டு இருக்காங்க. ஸ்டில் ஐ அம் கெட்டிங் மோர் கமெண்ட்ஸ் ஓவர் தேர். நான் வந்து அதுல ஷார்ட்ஸா போட்டா ஓரளவுக்கு மக்கள் பார்ப்பாங்க, டக்குன்னு பார்ப்பாங்களேங்கிறதா ஆல்மோஸ்ட் அந்த வீடியோ நான் எடுக்கும்போது ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட எடுத்தேன். இன்ஸ்டால அந்த 8 நிமிஷம் வீடியோலாம் நம்மளால போட முடியாதுங்கிறக்காக நான் சின்னதா கட் பண்ணி போடலாமே நினைச்சேன். அப்புறம் நினைச்சேன் இவ்வளவு டீட்டெயிலா நான் சொல்லி என்ன ஆக போகுது, நம்ம ஒரு அவேர்னஸ் கண்டென்ட் டீட்டெயிலா சொன்னோம்னாலுமே யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா ஒரு நிமிஷம் 30 செகண்டுக்குள்ள நம்ம பேசி முடிச்சிடலாங்கிற மாதிரி அந்த வீடியோ எடுத்து போட்டேன். சீரியஸ்லி எனக்கு அந்த ரெஸ்பாண்ட் வந்து ரொம்பவே ஒரு ஃபீல் இருந்தது. அட்லீஸ்ட் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணதுக்கு இப்படியாவது வந்து ஒரு ரெஸ்பாண்ட் வந்தது, இப்படியாவது மக்கள் சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு அதுக்கு வந்து அவங்க சைடு வந்துமே எனக்கு கிளாரிட்டி கொடுத்துருந்தாங்க. இப்ப என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அதுல 1 நிமிஷம் 30 செகண்ட்ஸ்குள்ள என்னால சொல்ல முடியல. இன் டீடைல்டா நான் சொன்னா இட் வில் டெஃபினெட்லி கிளாரிஃபை அதர் டீடைல் என்னென்ன மத்ததெல்லாம் இருந்துச்சுங்கிறதெல்லாம் நான் சொன்னா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் போடுற வீடியோன்னு நினைக்காதீங்க, நம்ம எல்லாருக்காகவும் ரெப்ரசென்ட் பண்ணி நான் வந்து வாய்ஸ் அவுட் பண்றேங்கிறத நினைச்சிட்டு நம்மளோட சேனல் நினைச்சு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் வீக் முந்தின வீக் மண்டே நைட்டு போல எமர்ஜென்சின்னு கால் வந்தது. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் வந்தது. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மாச்சி அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அங்க மாதிரி போய் பார்த்தோம் நாங்க அருப்புக்கோட்டையில. பட் ஆனா அங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் ஹையரா போகணும்னா எல்லாம் டெஸ்டிங்லாம் பண்ணணும்னா இந்த ஹாஸ்பிட்டல் பத்தாது, பக்கத்துல இருக்கிற மதுரையில ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சஜஷன் வந்தது. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரை மீனாட்சி மிஷன் இந்த மாதிரி வந்தது. ஸோ வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து போற வழியிலேயே இருக்குல்ல, அருப்புக்கோட்டையில இருந்து அங்க உள்ளக்கு மதுரை டீப்பா உள்ளக்க போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க போய் அட்மிட் ஆனோம்னு போயாச்சு. போயிட்டு எமர்ஜென்சி வார்ட் அட்மிட் ஆனோம். அங்கேயுமே நல்ல ரெஸ்பான்ஸ் தான், பெருசாலாம் யாரும் குறை சொல்ற மாதிரி இல்ல. அங்க போனதுக்கு அப்புறமா வந்து நைட் ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆச்சு. எமர்ஜென்சில இருந்து ஐசியூ அட்மிட் பண்ணுவோம், அட்மிஷன் போடலாம்னு கேட்டாங்க. எல்லாத்துக்கும் ஓகே. இனிஷியலா வந்து 50,000 பே பண்ணணும்னு சொன்னாங்க. எல்லாம் ஓகேன்னு சொல்லி இப்ப எமர்ஜென்சியா போறப்ப நம்ம டக்குன்னு போல எல்லாம் மொபைல் தான் வச்சிருப்போம், அமௌண்ட் வந்து அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போனா அங்க வந்து சர்வர் இஷ்யூன்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் அந்த 1 to 2:30 இந்த டைமிங்லாம் வந்து சர்வர் வந்து இஷ்யூன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க மேனேஜ்மெண்ட் சைடு இருந்து. அதுக்குமே நாங்க வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து சர்வர் இஷ்யூ சார்ட் அவுட் ஆனோன்னு ஒரு 2 o'clock கிட்ட சார்ட் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நாங்க போய் அமௌண்ட் பே பண்ணும் போது நாங்க டிரான்சாக்ஷன் அதிகமா நாங்க பண்ணிட்டுன்னு வந்தது. ஸோ நாங்க அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நாங்க பண்றதுக்கு அவ்வளோ நிமிஷம் இல்ல, ஒரு 2 நிமிஷம் கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த செக்யூரிட்டி சைட்ல இருந்து கூப்பிட்டு உங்களுக்கு ஓகேவா, நாங்க ஐசியூல வந்து மாத்த போறோம், இடில இருந்து நீங்க இன்னும் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணல, வந்து 40 minutes ஆச்சு, எனக்கு அடுத்தடுத்த பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. நான் சொன்னேன் நீங்க வந்து 1 o'clockல இருந்து எங்களை 2 o'clock வரை வெயிட் பண்ண வச்சீங்க, எங்கள்ட்ட கையில அமௌண்ட் இல்லைன்னா நாங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்றோம் ஜிபேலன்னு சொன்னேன். அதனால நீங்க வந்து அந்த சைடு இருக்கிற ப்ராப்ளம் உங்க சைடோடது, நீங்க அதை ரெக்டிஃபை பண்ணிருந்தீங்கன்னா நாங்க அப்பவே என்னன்னு பார்த்து நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்ப 2 நிமிஷம் தான் ஆச்சு அவங்க பே பண்ண சொல்லி, அந்த 2 நிமிஷத்துல நாங்க எப்படி உடனே பண்ண முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் எனக்கு 3 minutes தான் ஆச்சு. நாங்க பே பண்ணிட்டு என்னடா இது இப்படி பண்றாங்களே, சரி அதை பத்தி பெருசா பொருட்படுத்தல. நாங்க அட்மிஷன் போட்டாச்சு. போட்டுட்டு நானும் அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி இப்போ ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்க, நம்ம அப்பா அம்மா எல்லாம் அம்மாச்சி தாத்தா யாராவது அட்மிட் ஆயிருக்காங்கன்னா அவங்க பிள்ளைங்க எல்லாம் போவாங்கன்னா அதே மாதிரி என்னோட சித்தி ராம்நாட்ல இருக்காங்க. என்னோட சித்தி பொண்ணு என்னோட தங்கச்சியும் வந்து ராம்நாட்ல இருக்காங்க. அவங்க வந்து அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வந்து போய் பார்க்க போயிருக்காங்க, ஐசியூல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப போறப்ப ஐசியூல வந்து காமனா யாரையும் விட மாட்டாங்க. சோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், எமர்ஜென்சி வார்டு அட்மிஷன் ஆகி ஐசியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளியில இருந்த அந்த ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து 2 to 6 தான் விசிட்டர்ஸ் டைமிங், ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கார்டு கொடுத்தாங்க. இது வந்து நீங்க அட்டெண்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், விசிட்டர்ஸ் வந்து 2 to 6 தான், இந்த 2 கார்டு வந்து அட்டெண்டர்ஸ்க்கு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. தெளிவா சொன்னது 2 to 6 வந்து விசிட்டர்ஸ் டைமிங் தான் சொன்னாங்க, வேற எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் ஐசியூ போயிட்டு அடுத்த நாள் வந்து என் சித்தி தங்கச்சி எல்லாம் போனதப்ப விடல. ஆக்சுவலா ஐசியூல விட மாட்டாங்க, அது வந்து சேஃபா இருக்கணும், ஸ்டெரைலா இருக்கணும், இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது எல்லாம்
சொன்னதெல்லாம் ஓகே, அது வந்து அப்ரோச்சபிள் ஒண்ணு, அது கரெக்டான மெத்தட், அதை நாங்க எதுவுமே சொல்ல வந்தாச்சு. திரும்ப நெக்ஸ்ட் டே நாங்க வந்து போறோம். போனோம்னா இப்ப என்னோட மாமா மட்டும்தான் அங்க இருக்காங்க. ஸோ அட்டெண்டரா இப்போ வந்து ஐசியூல இருந்து திரும்ப வந்து நார்மல் வார்டு வந்துட்டாங்க. நார்மல் வார்டுல அவங்களுக்கு தனி ரூம் தான் நாங்க சொன்னது. இப்ப பார்த்தோம்னா அட்டெண்டரா இருந்தது எங்க மாமா மட்டும்தான். ஸோ உள்ளக்க வந்து அந்த எமர்ஜென்சி வார்டு அந்த மெயின் பில்டிங்ல உள்ள நுழையணும்னாலே நீங்க உள்ளக்க வந்து விசிட்டர்ஸ் சொல்லி நுழையவே விடல. 2 to 6 தான் விடுவோம், நுழையவே விடல. நாங்க சொல்றோம் விசிட்டர்ஸ் கிடையாது, நாங்க வந்து அட்டெண்டர், எங்க மாமா வந்துருவாங்க, 2 கார்டு கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் தான் உள்ள போவோம்னு சொல்லிட்டு பண்ணது. இங்க இருந்து தான் வந்து பிரச்சனையா ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலா என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து விசிட்டர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு இடம் இல்ல. இப்ப வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளியில அந்த ரோட்ல வந்து ஸ்டோன் பெஞ்சஸ் எல்லாம் இருக்கும், அங்கதான் அவங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க. சீரியஸா சொல்றேன், அங்கதான் உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப மோசமா இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல்ல நம்பி உள்ளக்க வராங்க கேம்பஸ்லனா அவங்கள வந்து ப்ராப்பரா ட்ரீட் பண்றதுன்னு ஒரு விதம் இருக்கு. ஆனா இங்க வந்து அந்த மாதிரியான ஒரு விதம் எதுவுமே கிடையாது. செக்யூரிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம்னா இங்கெல்லாம் நிக்காதீங்க, என்ன இங்க நிக்கிறீங்க, அங்க போங்க அங்க போங்க, இந்த பக்கம் போனோம்னா என்ன இங்க நிக்கிறீங்க அங்க போங்க. அதுவும் ஒரு மாதிரி கொஞ்சம் டீசெண்டா ட்ரெஸ் போட்டிருந்தோம்னா ஒரு மாதிரி மரியாதையா பேசுறது, ஒரு மாதிரி நார்மலா வேஷ்டி ஷர்ட்டை போட்டுட்டு இல்லெல்லாம் வந்து சேலையில போனாங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்துட்டு என்னமா இங்க நிக்கிற அங்க போமா, என்னையா இங்க நிக்கிற அங்க போங்க வாங்க கூட பேச மாட்டாங்க, போவான்னு தான் பேசுவாங்க. ரொம்ப மரியாதை தலைக்குறைவா எப்படி பேசணுமோ அந்த மாதிரி வந்து ரொம்பவுமே வந்து மதிப்பே இல்லாம தான் பேசுவாங்க. அப்படி அங்க போகும்போது எங்க தாத்தா எங்க சித்தி எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. உள்ளக்க விட மாட்டேன்னு சொன்னாங்க. இல்ல நாங்க அட்டெண்டர்ஸா தான் போறோம், எங்க மாமா வந்துருவாங்க, நாங்க அட்டெண்டர் தான் நாங்க போறோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் விடல, வெளியில நின்றாங்க. நின்றுட்டு எங்க தாத்தா என்னன்னா அவங்களுமே ஏஜ்டு தான், அவங்களுக்குமே சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்கோம். சோ அவங்க என்னன்னா அவங்க நின்றுட்டு இருக்காங்கல்ல, சோ அட்லீஸ்ட் வெளில சைட்ல ஏதாவது ஒரு இடத்துல உட்கார வைக்கலாம், எதுவுமே உட்கார வைக்கல, இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்கேன்னு மாறி மாறி விட்டுட்டு இருந்தாங்க. அப்ப எங்க தாத்தா கேட்டிருக்காங்க செக்யூரிட்டியை பார்த்து, என்னப்பா இந்த இடத்துல நிக்கிறோம், காசு கொடுத்து உள்ளக்க நாங்க பாத்துட்டு இருக்கோம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பாத்துட்டு இருக்கோம், நீங்க என்ன உள்ளக்க கூட வந்து உட்கார கூட விட மாட்டீங்க, அங்க எங்கன்னு மாத்துறீங்கன்னு சொன்னா, தாத்தா நீங்க வந்து இங்க உட்காருங்கன்னா இங்க சைட்ல நிக்கிறீங்கன்னா நில்லுங்க, எல்லாம் ரோட்ல போய் நில்லுங்க, நீங்க எங்க வேணாலும் நில்லுங்க, எனக்கு கவலை இல்ல. உள்ளக்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனோம்னா உள்ளக்க நார்மல் ரோடு இருக்கும், உள்ளக்க இருக்கிற அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் போற ரோடு இருக்கும், நீங்க அந்த ரோட்ல நிக்கிறீங்கன்னா நில்லுங்க, இல்ல மெயின் ரோட்ல பஸ் வரும், நீ அங்க போய் நின்றாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேவலமான மட்டமான ரெஸ்பான்ஸ். வயசானவங்கள்ட்ட இப்படிதான் பேசுவாங்களா இல்ல இப்படிதான் பண்ணுவாங்களாங்கிற மாதிரி எனக்கு அவ்வளவு காண்டாச்சு. அந்த இடத்துல நான் இல்ல, அந்த இருந்திருந்தேன்னா சீரியஸா பயங்கர சண்டை போட்டிருப்பேன். அந்த இடத்துல நான் லைவே எடுத்து போட்டிருப்பேன். இந்த மாதிரியான ஒரு போர் மேனேஜ்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதிர்பார்க்கலன்னு சொல்லி லைவே எடுத்து போட்டிருப்பேன். அந்த இடத்துல இல்லாத அந்த ஒரு நாள்ல நடந்த சம்பவம் தான் இது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சரி என்னப்பா இவனை ரோட்ல காசு கொடுத்து நாங்க பாத்துட்டு இருக்கோம், நீங்க என்னப்பா என்னைய போய் ரோட்ல நிக்க சொல்றீங்கன்னு சொன்னதுக்கு அங்க இருந்து இன்னொரு செக்யூரிட்டி என்ன சொல்றாரு, தாத்தா உங்க பொண்டாட்டி இப்பதான் அட்மிட் பண்ணிக்காங்க, ரொம்ப கத்தாதீங்க, அப்புறம் உங்களுக்கு முடியலன்னு சொல்லிட்டு உங்களே ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு மட்டமான ஒரு பேச்சு பாருங்களேன். செக்யூரிட்டி சைட்ல இருந்து இப்பதான் வந்து பேஷண்டோட விசிட்டர்ஸ் வராங்கன்னா ஒரு வயசானவங்களை பார்த்து கேட்கிற கேள்வியா இது. இது வந்து நான் வந்து அந்த ஷார்ட்ஸ்ல அந்த ரீல்ஸ்ல போடும்போது என்னால அவ்வளவு டீடைல்டா சொல்ல முடியல. ஆனா செக்யூரிட்டிஸ் வந்து இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ணாங்கன்னா உண்மைதான், இது வந்து யாருமே வந்து டினை பண்ண முடியாது, நோன்னு சொல்லவும் முடியாது. அதுக்கப்புறமா வந்து அப்படி இப்படின்னு சண்டை போட்டு உள்ளக்க போயிட்டாங்க. இப்போ வந்து உள்ளக்க போயிட்டாங்கன்னா மேல வந்து 5th ஃப்ளோர்ல வந்து 5132 எங்க மாமா சொல்லியிருக்காங்க. பட் எங்க சித்திக்கு வந்து தெரியல. உள்ள போனோன்னே மேல வந்து போனதுக்கு அப்புறம் என்ன தெரியும் நமக்கு எந்த சைடு. இப்ப நார்மலாவே நானுமே ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். இப்ப நீங்களுமே நல்லா வந்து சிட்டில நல்ல வெல்வெஸ்டா ஒரு மாதிரி எக்ஸ்போசர் இருந்தாலுமே நீங்க போய் ஒரு இடத்துல நின்றீங்கன்னா நம்ம சுத்தி பார்ப்போம், எந்த விங்கு எந்த சைடு போறதுன்னு தெரியல, டைரக்ஷன் தெரியலன்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவோம், பர்டிகுலரா எங்க செக்யூரிட்டிஸ் நிக்கிறாங்களோ அந்த செக்யூரிட்டியோட ரோல் அதுதான், அங்க நம்ம போய் கேட்போம் இல்லையா. அதே மாதிரிதான் எங்க சித்தியும் போய் 5th ஃப்ளோர்ல நின்று ஒரு இடத்துல பர்டிகுலரா செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அவங்க போயிட்டாங்க, போயிட்டு மேல பாத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நம்பர் தானே தம்பி சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவங்க நோட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் லேடிஸ் அண்ட் ஜென் இருந்திருக்காங்க. அதுல ஒரு லேடி செக்யூரிட்டி வந்து நல்லா ஃபேர் அண்ட் டாலா இருப்பாங்க போல, அவங்கதான் வந்து ஓவரா பேசியிருக்காங்கன்னு சொல்லி எங்க சித்தி சொல்லிட்டு இருந்தாங்க. போய் நின்றோன்னு என்னமா இங்க நிக்கிறீங்க, யாருமா எப்படிமா நீங்க உள்ள வந்தீங்க, உங்களெல்லாம் உள்ள விட மாட்டாங்களே, எப்படி நீங்க வந்தீங்க, இல்லங்க நான் அட்டெண்டருங்க அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அட்டெண்டர்னால யாருனால என்ன 2 to 6 தானே, எங்க விசிட்டர்ஸ் தான் நீங்க 2 to 6 சொல்லியிருக்கீங்க, அட்டெண்டர்ஸ்க்கு 2 to 6 சொல்லல. அதனால வந்து இது என்ன ஐசியூவா, ஜென்ரல் வார்டுல தான் இருக்கும், ஜென்ரல் வார்டுல இருக்கும்போது என்ன பிரச்சனை, அதெல்லாம் நாங்க வந்து பாக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அவங்க பெரிய சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல வந்து என்னோட தங்கச்சியும் போயிருக்காங்க, இன்னொரு ஒரு விசிட்டிங் கார்டு அட்டெண்டர் கார்டு இருக்குல்ல அதை வச்சுட்டு என்னோட தங்கச்சியும் போய் நின்றுட்டு இருக்காங்க. போயிட்டு அவங்களும் சுத்தி முத்தி பட்டிருக்காங்க. இந்த செக்யூரிட்டிஸ் வந்து வாயை திறக்கவே இல்லை.
இந்த மாதிரி பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க, இவங்களை நாங்க பார்க்க போகணும்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. எங்களால எல்லாம் சொல்ல முடியாது, நாங்க எதுக்கு உங்களுக்கு சொல்லணும், எங்களுக்கு என்ன இதுதான் வேலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மட்டமான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. நின்று பேசிட்டே இருக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க உங்களை உள்ள விட மாட்டோம், உங்களை ஃபர்ஸ்ட் நாங்க எப்போ உள்ள விடுறோம்னு நாங்க சொன்னோம், அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் பத்தி நீங்க பேசுங்க, பேஷண்ட் பத்தி டீட்டெயிலாம் நாங்க அப்புறமா சொல்றோம்னு சொல்ல. நாங்க சொல்றோம், ஏங்க நாங்க அட்டெண்டரு, எங்க அம்மாச்சி தனியா இருக்காங்க உள்ளக்க, அந்த ரூம்ல யாருமே இல்ல, அட்டெண்டர் யாருமே இல்ல, இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க பொறுப்பேற்றுப்பீங்களான்னு சொல்லி செக்யூரிட்டி பார்த்து சண்டை போட. அதுக்கப்புறம் அங்க இருந்த நர்ஸ் எல்லாம் வந்து உள்ள இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட வந்து என் தங்கச்சி கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்து நர்ஸ் எங்க அம்மாச்சி வந்து இந்த பேர்ல அட்மிட் ஆயிருக்காங்க, இந்த ரூம் என்னன்னு தெரியல, அது மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கு அந்த செக்யூரிட்டிஸ் என்ன சொல்றாங்க, நர்ஸை பார்த்து, நர்ஸ் இதான் உங்களுக்கு வேலையா, இதுதான் உங்களுக்கு வேலை போலப்பா, நீங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் நீங்க யார்ட்டையும் எதுவுமே சொல்ல வேணாம், நீங்க சொல்லாதீங்க, அவங்க பார்த்தா பார்க்கட்டும் இல்லைன்னா பார்க்காம இதுக்கு போட்டும், என்ன பண்ணலாம்னு பாத்துக்கணும். அவங்க பேசுற வார்த்தையே வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ங்கிறது லைட்டா 0.01% கூட இல்லாத லெவலுக்கு இருந்துச்சு. அவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணாங்க. லைக் எங்க சித்தி நின்றுட்டு இருக்காங்கன்னா இதுகிட்ட எவ்வளவு தடவை தான் சொல்றதுன்னு தெரியல, இந்த அம்மா நகரவே மாட்டுது, இதுகளுக்கெல்லாம் சொன்னா புரியுமா புரியாதான்னு தெரியல, நார்மல் பீப்புளுக்கு எல்லாம் சொன்னா புரியும், 2 to 6 விசிட்டிங் டைம், என்ன இதுகளுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் மண்டையில உரைக்க மாட்டுதுன்னு இதுக அதுகன்னு ரொம்ப மட்டமா பேசியிருக்காங்க. அப்ப என் தங்கச்சி சொல்லியிருக்கா, ஓகே மேடம், நாங்க வந்து நார்மல் பீப்புள் இல்ல, எங்களை வந்து உள்ள விடுங்க, நாங்க அட்டெண்டரா தான் போறோம், எங்க அம்மாச்சி தனியா இருக்காங்க, ஏதாவது இஷ்யூனா நீங்க பாத்துப்பீங்களா, இது எல்லாமே கன்சர்ன் எல்லாமே அட்டெண்டரா போறதுக்கு விசிட்டரா போறதுக்கு கிடையாது. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அந்த செக்யூரிட்டிஸ், நார்மல் பீப்புள் இல்லைன்னு உங்களை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலி they are judging based on their appearance. அதுக்காக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னங்க ஒரு கோட்டு சூட் எல்லாம் போட்டுட்டா போக முடியும், நகையெல்லாம் அள்ளி போட்டுட்டா போக முடியும்? இப்ப ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னா எமர்ஜென்சிக்குன்னு போறாங்கன்னா எப்படி போவாங்க, வீட்டுல இருந்ததோட அப்படியே தான் கிளம்பி போவாங்க. அந்த மாதிரி போறதுக்கு லிட்டரலி they are judging. மேல இருந்து அப்படி கீழே பாக்குறாங்க, கழுத்துல நகை போட்டுருக்காங்களா, கையில மோதிரம் போட்டுருக்காங்களா, எப்படி பேசுறாங்க, இங்கிலீஷ்ல பேசுறாங்களா, இந்த மாதிரி எல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நார்மல் பீப்புள் இல்லைங்கிறாங்க, அது இல்ல இது இல்லைங்கிறாங்க. இப்போ வந்து என் தங்கச்சிக்கு காண்டாயிடுச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நார்மலான ஒரு கிளினிக் போனோம்னாலே விசிட்டிங் டைம் வந்து எப்படின்னு எங்களுக்கு சொல்லுவாங்க, இருக்கும், அந்த கூகுள்லயே மென்ஷன் பண்ணிப்பாங்க, நீங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணலையே, 2 to 6 விசிட்டர் டைம்ஸ் தான் சொன்னீங்க, அட்டெண்டர்ஸையும் விட மாட்டீங்க, நீங்க எப்படி கூகுள்ல மென்ஷன் பண்ணீங்களா அப்படின்னு என் தங்கச்சி கேட்க. இதுதான் வந்து பிரச்சனையாச்சு, நீங்க எப்படி கூகுள்ல போறது, வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் சொல்றதுதான் எங்களுக்கு வேலையா, அதுக்குதான் எங்களை செக்யூரிட்டியா உட்கார வச்சாங்கன்னா ஆப்வியஸ்லி அதுதான் உங்க வேலை. செக்யூரிட்டிஸ்க்கு அப்ப என்ன வேலைன்னு நான் கேட்கிறேன். வந்து உட்காந்தாங்கன்னா சேஃப் கார்டு பண்றது, வந்து யாருமே உள்ளக்க போகாம இப்படி நான் தடுத்துப்பேன்னா அதுக்கு வந்து நீங்க எவ்வளவோ இருக்கே, அந்த இடத்துல செக்யூரிட்டியா வேலை போலாமே. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறதுக்கு காரணம் என்ன, பேஷண்ட்ஸ் விசிட்டர்ஸும் அட்டெண்டர்ஸும் வருவாங்க, அவங்கள வந்து ஒரு கேரோட பாத்துக்கிறதுக்கும் தான் நீங்க செக்யூரிட்டியா ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காருறீங்க. இது மாதிரி வந்து ரொம்ப மட்டமான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்க ஏன் கூகுள்ல சொல்லணும், 2 to 6 விசிட்டிங் டைம்னு உங்க அட்டெண்டர் சொல்லிக்காம அவங்களுக்கு கூட நீங்க கம்யூனிகேஷன் பாஸ் பண்ண முடியாது, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல. சரி அவங்க சொல்லிட்டாங்க, இப்ப அட்டெண்டர்ஸ்ங்கிறது தான் நாங்க உள்ளக்க போறோம், விசிட்டர்ஸுங்க நாங்க போகல அப்படின்னு சொன்னோன்னா உள்ளக்க எப்படியோ அவங்க போயிட்டாங்க. போயிட்டு என் தங்கச்சிக்கு யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, உள்ளக்க போயிட்டு ஒரு நர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் அந்த ரூம்ல போய் என்னோட தங்கச்சியும் என்னோட சித்தியும் போயிட்டாங்க. இப்போ வெளியில இருந்த அந்த ஸ்டாஃப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட ஹையர் அபிஷியல் இருப்பாங்கல்ல, சூப்பர்வைசர் இருப்பாங்கல்ல, அவங்கள போன் பண்ணி வர சொல்ல. அவங்க நேரா வந்தவங்க நேரா ரூம்குள்ள போயிட்டு பேஷண்ட் இருக்காங்க, உள்ள அட்டெண்டர் 2 பேர் இருக்காங்கிறதெல்லாம் பார்க்காம, பேஷண்ட் இருக்காங்க அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்காம அந்த இடத்துல போய் அவ்வளவு கத்து. இப்போ வந்து ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு செக்யூரிட்டி வந்து செக்யூரிட்டி பேஷண்டோட விசிட்டர்ஸ் அண்ட் அட்டெண்டர் கூட சண்டை போட்டாங்கன்னா சூப்பர்வைசர் வந்து என்ன கேட்பாங்க, இந்த மாதிரி என்னமா பிரச்சனையாச்சு, என்னமா இதெல்லாம் பாத்துக்கலாமா அப்படின்னு தானே கேட்பாங்க. ஆனா அந்த சூப்பர்வைசர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, உள்ளக்க போனோடனே நீங்க எப்படி வந்து கூகுள்ல வந்து இப்படிலாம் போடல, நீங்க எப்படி கேட்கலாம், உங்களெல்லாம் யார் கேட்க சொன்னா, நீங்க என்ன பெரிய இவங்களா, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுமா, போய் பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் பாக்ஸ் அந்தாதான் இருக்கு, நீங்க போய் பண்ணுங்க, என்ன ஆகுதுன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. லிட்டரலி அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸை பத்தி ஒரு கேர் இல்ல. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பாக்ஸ் விடுங்க, அந்தாதான் இருக்கு, அட்மின் ஆபீஸ் அங்க இருக்கு, போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, யாரு வரா எவன் கேட்கறான் நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி அந்த சூப்பர்வைசர் அவ்வளவு மட்டமான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம அங்க நின்று நீங்க எப்படி கூகுள்ல நீ சொன்னியாமேமா எப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சு கட்டிட்டு என் தங்கச்சிட்ட வந்து சண்டைக்கு போட்டு நின்று இருக்காங்க. அவ்வளவு மோசமான ஒரு ரெஸ்பான்ஸுங்க. இப்போ சூப்பர்வைசர்னு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஜென்ரலா ஒருத்தவங்க வராங்கன்னா வந்துட்டு என்ன கேட்பாங்க, என்ன மேடம் என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி வந்து ஏதோ சண்டைன்னு சொன்னாங்க, என்ன நடந்துச்சு, நீங்க என்ன சொன்னீங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஆனா இந்த செக்யூரிட்டியோட சூப்பர்வைசர் அந்த மாதிரிலாம் கேட்கல. நேரம் வந்தோடனே என் தங்கச்சிட்ட தான் பாக்குறாங்க, வந்து அவ்வளவு சண்டை போட்டிருக்காங்க. நான் நினைச்சேன் அந்த இடத்துல நான் இல்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவ்வளவு காண்டாச்சு. இஃப் ஐ சப்போஸ் டு பி தேர் இட் வுட் ஹேப்பன் சம்திங் டிஃபரெண்ட், அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு தாட் வந்துச்சு. எனக்கு அது அவ்வளவு டென்ஷன் ஆச்சு அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறமா வந்து நாங்க ஏன் உள்ள இல்லைன்னா நீங்க வந்து திருடதான் வந்திருக்கீங்களா இல்ல ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டை பார்க்க வந்திருக்கீங்களாங்கிற லெவலுக்கு பேசுனாங்க. எப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ளக்கே விட மாட்டாங்க, விடுறதும் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்லிப்பை வச்சுதான் விடுறாங்க. அப்படி விடுறவங்க வந்து என்ன திருட வருவாங்களா?
அவ்வளவு லட்சக்கணக்குல செலவு பண்ணவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டை பார்க்க வரவங்க வந்து திருட வருவாங்களா? ஒரு பேஷண்டோட அட்டெண்டரையும் விசிட்டரையும் மேல ஒரு கேவலமான ஒரு அக்யூசேஷன் வச்சிருக்காங்க. திருட வரவங்கிறது, திருட வந்தாங்கன்னு அவங்க சொன்னது, அவங்க அதுக்கு இதுக்குன்னு பேசினது, ரொம்ப கத்தாதீங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருவீங்க, உங்களுக்கே கேஸ் அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப மன உளைச்சல்ல தான் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. எனக்கு அது தெரியாது. என்னோட தங்கச்சி திரும்பவும் ராம்நாட்ல போனதுக்கு அப்புறமா எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அந்த வீடியோவே நான் போட்டேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன், பட் டெலிட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் நம்ம பேசுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்ஸ்டால அந்த மாதிரி போட்டோம்னா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து ஷார்ட்ஸா போட்டதுக்கு அப்புறமா அது டீட்டெயில்டா நான் சொன்னாதான் நல்லா இருக்குங்கிறக்கா நான் போட்டு அது நல்ல ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேர் அதை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து இன்ஸ்டால இருந்து மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி அந்த செக்யூரிட்டிஸ் ரிலேட்டடா நீங்க வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஸோ வி வீட் லைக் டு டாக் அபவுட் திஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அதுக்கு கம்ப்ளைண்ட் நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எனக்கு செக்யூரிட்டி ரிலேட்டடா பேசியிருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சதா அவங்க அண்ணா நகர் மதுரையில சம்திங் அது ISI செக்யூரிட்டி ஆஃபீஸ் ஒன்று இருக்கு போல, அது ரிலேட்டடா எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. அவங்க தான் அந்த செக்யூரிட்டிஸ்க்குலாம் மேனேஜ்மெண்ட், லிட்டரலி வேலம்மா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இல்லை, அவங்க வந்து இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸ்ல இருந்து அவங்க செக்யூரிட்டி ஆஃபீஸ்ல இருந்து அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க போல. அப்புறம் நான் வந்து கால் பண்ணி எல்லா டீட்டெயிலும் பாயிண்ட் எல்லாத்தையுமே இவ்வளவு நான் சொன்னேன், எல்லாத்தையுமே நான் டீட்டெயில் சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து அந்த பிரதர் எனக்கு கால் பண்ணவங்க சொல்லிட்டாங்க, என் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்க நாளைக்கு நீங்க போறீங்கன்னா நீங்க அந்த செக்யூரிட்டிஸ் இப்படி பேசுறாங்கன்னா நீங்க பேசவே பேசாதீங்க, எனக்கு வந்து நீங்க கால் பண்ணி சொல்லிருங்க ப்ரோ, நான் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அன்பார்ச்சுனேட்லி நாங்க அடுத்த நாளே நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்க எதுவுமே அதுக்கப்புறம் இஷ்யூ வச்சுக்கல. இதுக்கு அடுத்த நாளே வந்து வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால வந்து போட்டிருந்தாங்க, இதுக்கு நாங்க வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம், அதே மாதிரி வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்க நினைக்கிறோம், எல்லாமே சொன்னாங்க, எல்லாமே அக்செப்டபிள் தான். பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து ஒரு அட்டெண்டர் விசிட்டர் போறாங்கன்னா அது எப்படி வந்து பேஷண்ட் வந்து ரெஸ்பெக்டோட பேசுறதுங்கிறது வந்து ஒரு பேசிக் கிரைட்டீரியா அண்ட் குவாலிட்டியா நான் பாக்குறேன் செக்யூரிட்டி சைட்ல இருந்து. அவங்க சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஓகே, ஆனா வந்து எப்படி பேசுறதுங்கிறது இருக்குல்ல, எப்படி ஒரு தன்மையா பேசணும்னு இருக்குல்ல, இது வந்து ஒரு கிளப்போ பப்போ கிடையாது. வாசல் நான் வந்து வெளியில உள்ள இருந்து வெளியில விட மாட்டேன், வெளியில இருந்து உள்ள விட மாட்டேன்னு சொல்றது கிடையாது. இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், வர பேஷண்டோட விசிட்டர்ஸும் அட்டெண்டர்ஸும் என்ன மென்டாலிட்டியில இருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி தானே நம்ம பேச முடியும். அப்ப நம்ம பேசும்போது ஒரு தன்மையா இருக்கணும், வாங்க போங்கன்னு மரியாதையோட பேசணும். இப்போ வந்து நான் எங்க வீட்டுல போனாங்க, இப்ப அவங்க சொன்னாங்க, நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இப்ப வந்து இவங்களுக்கே இவ்வளவு ஒரு இஷ்யூ நடந்திருக்குன்னா அப்ப அங்க இருக்கவங்க வயசானவங்க இன்னும் நிறைய பேருக்கு எவ்வளவு இஷ்யூவா இருக்குங்க என் மண்டையில வந்து அது ஓடிட்டே இருந்துச்சு. அதனாலதானே அந்த வீடியோ எடுத்து போட்டே தீரணுமே அப்படிங்கறதுக்காக நான் அது போட்டே தீர்னேன். கண்டிப்பான முறையில ஆக்ஷன் எடுத்திருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா நிறைய இம்மென்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வந்துருந்துச்சு. லிட்டரலி என்னன்னா அங்க இருக்க பேஷண்ட்ஸோட விசிட்டர்ஸ் அண்ட் அட்டெண்டர்ஸ் மட்டும் இல்ல போல, அந்த செக்யூரிட்டி லிட்டரலி டாக்டர்ஸ், இன்டர்ன், நர்சஸ் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் மோசமா ட்ரீட் பண்றாங்கிற மாதிரி வந்தது. ஹோப் இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டிஸ்க்கு வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் கொடுங்கன்னு சொல்லுவேன். எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி தன்மையான வார்த்தைகளை யூஸ் பண்ணணுங்கிறதுலாம் வந்து ஒரு பேசிக் குவாலிட்டியா வந்து இன்டர்வியூ எடுக்கும் போது இதெல்லாம் சொல்லி புரிய வச்சு எடுங்கன்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் தான் வந்து அந்த வீடியோல நான் மென்ஷன் பண்ணது. இது இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல, எனக்கு என்னன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இப்படி இருக்கும்னு தெரியும், எல்லாம் என்ன நினைப்போம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா பிரைவேட்ல ஒரு லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணி பாக்குற இடத்துல இதே மதிப்பு தான் வருதுன்னா அதுக்கு நான் கவர்மெண்ட்லயே போயிருவேன், நான் எதுக்கு பிரைவேட்ல போய் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் பண்ற விஷயம்லாம் ஹையர் அபிஷியலுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஏன்னா அவங்களாம் அசால்ட்டா சொன்னாங்களே, கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இங்க இருக்கு, செக்யூரிட்டி ஆஃபீஸ் அங்க இருக்கு, நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வீடியோவே போட வந்தேன். இல்லைன்னா நான் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஏன்னா வீடியோ போட்டாலும் சோசியல் மீடியால இப்படி ஒரு இஷ்யூ நடந்தது, காசு போனாதான் எல்லாருமே வாயத்தை வந்து மதிப்பு மரியாதையா நம்மள்ட்ட பேசுறாங்க. இப்ப நான் அங்க போயிட்டு 10-11 நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஆள் கூட அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஷூரா 100% நான் 1000% ஐ கேன் சே இட் ஃபார் ஷூர். நோ ஒன் வுட் ரெஸ்பான்ஸ் இஃப் ஐ கம்ப்ளைண்ட் அண்ட் பர்சன். பட் ஆனா சோசியல் மீடியான்னு சொன்னா நேம் ஸ்பாயில் ஆகக்கூடாதுங்கிறக்காக அவ்வளோ ரெஸ்பான்ஸ், அவ்வளோ ரிப்ளை எல்லாம் எனக்கு வந்துச்சு. ஸோ இது வந்து சீரியஸா சொல்றேன், இதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப ஷோர் ஹாப்பி அபவுட் திஸ் திங். ஏன்னா எனக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் அண்ட் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் செக்யூரிட்டி சைட்ல இருந்து ஒரு வேண்டுகோள்னா, இப்போ உங்க வீட்டுல இருந்து ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, பார்க்க வந்திருக்காங்கன்னா நீங்க வந்து பேசும்போது எப்படி பேசுவீங்க, ஒரு தன்மையா பேசுவீங்கல்ல, தன்மையா பழகுவீங்கல்ல, இந்த மாதிரி இங்க வாங்கயா, இங்க போங்கயா, அங்க போங்கயா சார் மேடம் இப்படிலாம் பேசுவீங்கல்ல. அதே மாதிரி யாரோ ஒரு ஆள் நீங்க பாக்காதீங்க, பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க வந்து செக்யூரிட்டியா இருக்கீங்கன்னா எல்லாருக்கும் மதிப்பு மரியாதைங்கிறது வந்து எல்லாருமே they are all deserving for it. அதுக்காக காசு கொடுத்துட்டு உங்கள்ட்ட திட்டுவாங்கன்னு யாருக்குமே அவசியம் இல்லை. ஆனா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, வர விசிட்டர்ஸ்க்கு வெளியில ஏதாவது ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு பில்டிங் மாதிரி அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா வரவங்களுக்கு வெளியில ஒரு இடத்துல உட்கார்றதுக்கே முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க.
ஸோ இது எல்லாம் தான் அந்த இடத்துல நடந்தது. இதுக்கு எனக்கு வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சைடு இருந்து ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு, ஐஎஸ்ஐ செக்யூரிட்டி ரிலேட்டடும் ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. இது எல்லாமே தான். இது எல்லாத்தையும் நான் வந்து இன்ஸ்டால வந்து ரீல்ஸ்ல நார்மலா 1.3 செகண்ட்ஸ்ல என்னால சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம வந்து ஒரு வீடியோல வந்து நம்ம என்ன நடந்துச்சுங்கிறத இன் டீடைலா சொல்லாங்கிறக்கா தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. நான் என்ன சொல்றேன்னா, ஆன் த ஸ்பாட்ல நீங்க வந்து யூ ஷுட் ஹாவ் டு ஓப்பன் யுவர் வாய்ஸ். நம்ம வந்து இவன் கேட்பான் அவன் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுட்டு போறதுனாலதான் இவ்வளோ நடந்துட்டு போகுதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க என்னன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அப்பயே நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, வாய்ஸ் அவுட் பண்ணி பேசுங்க. எல்லாமே நம்மளோட தான், எல்லாமே நம்ம மக்கள் தான். நீங்க வந்து அவங்க தப்பு பண்றாங்க, நீங்க பண்றது தப்புன்னு அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைங்க, எல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. இல்ல இப்போ சோசியல் மீடியா தான் இருக்கீங்க, நீங்க வீடியோ எடுத்து போடுங்களேன், அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அவங்க பண்ற தப்பு எல்லாமே வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்படி தெரியலைனாலும் இந்த வீடியோ மூலமா மக்கள் வந்து அதை புரிய வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இதுதாங்க ஓவராலா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் நடந்த இஷ்யூ செக்யூரிட்டி ரிலேட்டடா. இதை வந்து நான் டீடைல்டா சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். இந்த மாதிரியான அவேர்னஸ் கண்டென்ட் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ நீங்க பாக்குறது மூலமா. டேக் கேர், பை பை, see you.